ஒரு நிமிஷம். மியூசிக் எதுக்கு நிறுத்தின? கன்னிகா நல்லா தானே கேட்டுட்டு வந்தோம், அப்புறம் என்ன எதுக்காக நிறுத்தின? காய்ஸ், ஃபைனலி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இப்ப ஊர் சுத்த போயிட்டு இருக்கோம். அதிக வேலையால நம்மளாம் சந்திக்க முடியாம இருந்துச்சு. ஆனா பாத்தீங்களா, இன்னைக்கு சந்திச்சிட்டோம். என்ன ஷீனா? ஆனா நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம்? இந்த கனிகா மேடம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களே. திடீர்னு யாரு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அட பாரு, ரோடு ஃபுல்லா காலியா தான் கிடக்கு. சுத்தி போறதுக்கு அவனுக்கு எங்க தான் வலிக்குது. ஹார்ன் மேல ஹார்ன் அடிச்சிட்டே வரான். ஸ்டூபிட். சரி, நீ ஒரு விஷயம் பண்ணு. நீ சைடுல போய் அட நான் ஆல்ரெடி சைடுல தான் போயிட்டு இருக்கேன். ஷீனா, எனக்கு என்னமோ வேணும்னே அவங்க ஆர்ன் அடிச்சு நம்மள வெறுப்பேத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ ஓரமா போயிடு, அவங்க போய் தொலைட்டோம். ஷீனா, அது யாரு? அந்த முகம் இவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஷீனா, லெட்ஸ் கோ, போயிடலாம். நாம இதுக்கப்புறம் அங்க போகணுமா? ஷீனா, இங்க பாரு, நீ பயப்படாத. நீ பார்த்து வண்டி ஓட்டு. அப்புறம் மெயினா வண்டியை வழியில எங்கேயுமே நிறுத்திடாத. அந்த முகம் எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுல்ல. ரிலாக்ஸ் மஹேக், எதுவும் ஆகாத. ஷீனா, ரிலாக்ஸ். அவன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். ஷீனா, வண்டி நிறுத்திடாத. வண்டியை சீக்கிரமா ஓட்டு. இந்த ஆள் ஏதோ பண்றதுக்கு தான் வந்து. ஷீனா, ப்ளீஸ். கனிகா, எனக்கு ரொம்ப கை ஒத்துறது. என்னால வண்டி ஓட்ட முடியல. வண்டியை நிறுத்து. ரொம்ப அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரத்தம் போயிருக்கு. சீக்கிரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இங்க பாருங்க, ப்ளீஸ் நீங்க எங்க கூட வாங்க. நாங்க உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறோம். ப்ளீஸ். போஸ்ட் ஆஃபீஸ். ஹெல்ப், ஹெல்ப். ஹெல்ப். யாராவது இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குதே. Excuse me? Excuse me? Excuse me? Ma'am? Ma'am? Actually, எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். மேம், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ப்ளீஸ், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஹெல்ப் கேட்கலான்னு வந்தா எனக்கு என்ன தெரியும் இங்க இந்த மாதிரி. ஆமா சார், நாங்களும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் நின்னோம். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சிட்டு நாங்களும் போயிருக்கணும் சார். தேவையில்லாம இவ்வளவு தேடணும்னு போய் நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம் சார். அப்படிலாம் இல்லை, நீங்க 2 பேரும் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இது பாருங்க, நீங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்தீங்க? முதல்ல உங்களுக்கு எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க.
சார் சார் இந்த மண்டவோடும் விக்கும் அதாவது கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தன்னோட பிளட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கா. யாரோ பெரிய இடத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ், மோதிரம், பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்கா. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? இடிஞ்சு போன பழைய பாழடைஞ்ச போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள. இன்னொரு விஷயம் சார், ரத்தத்தோட ஒரு சொட்டு கூட கீழே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கேயோ கொலை பண்ணி பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்கன்னு. ஃப்ரெடி, பங்கஜ், கொஞ்சம் போய் செக் பண்ணுங்க, பக்கத்தில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. எஸ் சார். கொலைகாரன் இந்த பொண்ணை கொலை பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு புது சேரை கொண்டு வந்திருக்கான். சார், இங்க பாருங்களேன், நியூஸ் பேப்பர்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. யாரோ கரும்பை கடிச்சு துப்பியிருக்காங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பரை பாருங்களேன், இது நேத்தைய நியூஸ் பேப்பர். இது ஃபுல்லாக காஞ்சு போகலையே. அப்போ ரீசெண்டாக வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கொலைகாரன் சாப்பிட்ருப்பானோ? இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிய வந்துடும் இந்த மண்டவோடுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு. ரெட்லேண்ட் ரோடு ஆக்சுவலாக அது எப்போவுமே வெறிச்சோடி தான் இருக்கும். 2 அல்லது 3 வண்டிக்கு மேலே இங்கே பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி வெறிச்சோடி போன ஒரு ரோடில் விசித்திரமான மனுஷன் 3 பொண்ணுங்க போன வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த மூடப்பட்ட அந்த பாழடைஞ்ச போஸ்ட் ஆஃபீஸ் வருது. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு தலை வெட்டப்பட்ட பாடி கிடைச்சிருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இந்த கேஸ்ல பல மர்ம முடிச்சுகள் இருக்கு. சார் ஆ சார், எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு விஷயம் இருக்கு, அதை பிடிச்சா கேஸை சால்வ் பண்ணிடலாம். எங்களுக்கா? எங்களுக்குன்னா உங்க கூட வேற யார் இருக்காங்க? யாருக்கு அப்படி தோணுது? ஓஹோ, ஃப்ரெடி இருக்கானா உன் கூட? அவனுக்கு அப்படி தோணுதா? அப்போ நல்ல விஷயம்தான். சரி, சீக்கிரம் சொல்லுங்க, எப்படி சால்வ் பண்ண போறீங்க? சார், இந்த சேரு இதுல தான் சார் அந்த பணம் இருந்துச்சு. இதை வச்சு தான் சார் கேஸை சால்வ் பண்ண போறோம். இந்த சேரா? அப்படியா? இந்த சேரை வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம்? சார், இந்த சேர் கொலகார வரைக்கும் கூட்டிட்டு போகும். இந்த சேர் எங்க வாங்கினாங்கன்னு நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டு வரோம் சார். ஆனா பங்கஜ், நம்ம சிட்டில இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சேர்ஸ் இருக்கு. அப்புறம் ஆஹா, இந்த மாதிரியான சேர் விற்கிற கடைங்க எவ்வளவு? இன்னும் ஒரு 1000 கடைங்க தானே இருக்கும். 2 பேரும் போய் விசாரிச்சுட்டு வாங்க, சரிதானே? ஆமா சார். சார், இனிமே நாங்க இந்த சேரோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம திரும்ப மாட்டோம். குட். பங்கஜ், கிளம்பு. தயா சார், நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த கரும்பு சக்கை, பிளட் டெஸ்ட், அப்புறம் அந்த மண்டையோடு 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 பொருளுக்குள்ள தான் நாம குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க சாலங்கி, என்னையா நீ குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்க? அந்த பாடி மட்டும் தான் பொம்பளை, இது தலை ஆம்பளை இதுன்ற? இது ஒரு ஆணோட மண்டவோடு, வயசு ஒரு 35. அப்படின்னா அந்த பொண்ணோட தலையை யாரோ வெட்டி அந்த இடத்துல இந்த ஆளோட தலையை வச்சுட்டாங்களா? கண்டிப்பா பாஸ். இந்த மேல் மேல 3 வெவ்வேறு ஆயுதத்தால 3 தடவை தாக்கியிருக்காங்க. இங்க பாருங்க, முதல் தாக்குதல் இந்த ஆயுதத்தை வச்சு இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2வது தாக்குதல் இங்க இதை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொலைகாரன் சீக் போனை உடைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுத்தியலை வச்சு. இவரோட மண்டவோடு எந்த அளவுக்கு மோசமா உடைச்சிருக்காங்கன்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணவும் முடியாது. இந்த கொலைகாரன் என்ன பண்ண நினைச்சிருக்காங்கிறது எனக்கு புரியாம இருக்கு. சார், இவ்வளோ மோசமா கொலை பண்ணியிருக்கான்னா கண்டிப்பா பழிவாங்க தான் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பயங்கரமா அவன் வெறுத்திருக்கான். தாஸ், அந்த பொண்ணோட கழுத்தை ஒரே வெட்டுல துண்டாக்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சாப்பரை வச்சு. அந்த பொண்ணோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருக்கும். சரி சார், இந்த ஆளோட தலைய? அதே தான் தயா, இந்த மாதிரி சாப்பரை வச்சுதான். அப்படித்தான் இந்த 2 பேரோட கழுத்தை ஒரே ஆயுதத்தை வச்சு தான் வெட்டியிருக்கான் தயா, ஒரே ஆயுதத்தை வச்சு தான். அப்படின்னா கொலைகார ஒரே ஆளா தான் இருப்பான்.
கொலகார ஒருத்தன் மட்டும்தான். சரி சொல்லுங்க, அந்த பொண்ணோட கையில பிளட் டெஸ்டுக்கான மார்க் ஒன்று இருக்கு இல்லையா, அதுல என்ன தெரிய வந்துச்சு? இப்படி வாங்க, நான் சொல்றேன். வாங்க. இதுதான் இந்த பொண்ணோட பிளட் சாம்பிள்ஸ் பாஸ். இந்த பொண்ணுக்கு சிக்கன் செல் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்கு. என்ன நோய் அது? இது ஒரு விதமான தொற்று நோய். ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின்ல அது பரவிடும். அப்புறம் இந்த இன்ஃபெக்ஷன் பிளட் செல்ஸ்ல சிகப்பு ரத்த அணுக்கள் சர்க்கிள் ஷேப்ல மாறி அதன் காரணமா ரத்தம் பாயறத கம்மியாக்குது. அதனால உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அது போக இந்த இன்ஃபெக்ஷன் சுலபமா போகாது. அப்புறம் பாஸ், இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு சாகிறதுக்கு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்பாக்கு போயிருக்கா. அங்க இவ மேனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணியிருக்கா. கையை பாருங்க. அப்புறம் இங்க பாருங்க, காலில். அதாவது 25 to 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாருக்கெல்லாம் சிக்கல் செல் அனிமியா இருக்கோ சாகிறதுக்கு முன்னாடி அவ பிளட் டெஸ்ட்டை படிச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஸ்பாவுக்கு போறா. யார் அந்த பொண்ணு? ரெடி சார். தேவையில்லாம இந்த சேர் மேட்டில் நம்ம காலையிலேருந்து இந்த ஊர் ஃபுல்லா சுற்றி வந்துட்டு இருக்கோம் சார். ஒன்றும் கிடைக்கல. நாம ஒன்றும் தப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்கலையே. அப்பா, பொறுமையா காத்திருக்கணும் பங்கஜ், காத்திருக்கணும். இந்த நாட்காலியோட முழுமையான விவரங்கள் நமக்கு தெரியாத வரைக்கும் நாம பியூரோவுக்கு திரும்பி போக கூடாது. பொறுமை காக்குறதெல்லாம் இருக்கட்டும். காலையில இருந்து 112 கடை ஏறி இறங்கிட்டோம். இதுவரை ஒன்றும் கிடைக்கல. இன்னும் கடையை சுத்தி பாட்டுருக்க மாதிரியே இருக்குது. காலு வலிக்குது சார் எனக்கு. இந்த ஆளு சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரூட் கெனால் பண்ணியிருக்கான். எங்க பண்ணா எப்ப பண்ணான்ற விஷயம் தெரியல. ஆனா சார், இந்த கரும்பு சக்கை ஏதாவது யூஸ் ஆச்சா? பாஸ், இந்த கரும்பு சக்கைகளை 2 பேரும் மென்னு இருக்காங்க. அவன் இந்த மண்டவோடு காரணம் இல்ல, அந்த பொண்ணும் இல்ல. 214. அட என்ன சார், நீங்க ஜாலியா பார்க்ல வர மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இனிமே இந்த சேர் வெயிட்டை என்னால தூக்க முடியாது. எனக்கு இருக்கிற கடுப்புல இந்த சேரை போட்டு. பொறுமை, இது ஒரு எவிடன்ஸ். என்னாச்சு? சேர் ரிப்பேர் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, சேர் ஒன்றும் ரிப்பேர் ஆகல. நாங்க இந்த சேரோட ஜாதகத்தை தேடுறோம். ஜாதகமா? ஆமா, நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? எங்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த சேரு உங்க கடையில வாங்கப்பட்டதா இல்லையான்னு. ஆமாங்க, எங்க கடையில இருந்து வாங்கினதா இல்லையான்னு நான் பார்த்து இப்ப சொல்லிடுறேன். இப்பவே சொல்லிடுறேன். அடா, அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த சேர்ல ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது, மார்க்கிங்கும் கிடையாது. ஐயா, இந்த சேர் எங்க கடையில இருந்து தான் வாங்கப்பட்டிருக்கு. தொழிலாளிக்கு அவன் செஞ்சது எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? அட கடவுளே, கடவுளே, நீ கண்டிப்பா இருக்கிற கடவுளே. இப்ப எனக்கு முழு நம்பிக்கையும் வந்துருச்சு கடவுளே. பங்கஜ், உன்னோட தோள்பட்டை என்னோட மானம். கடவுள் 2த்தையுமே காப்பாத்திட்டாரு. என்னோட வாழ்க்கையில தடவை ஒரு சேருக்காக சந்தோஷப்படுறத நான் இப்பதான் பாக்குறேன். தலைவரே, இந்த சேரை யாரு வாங்கினாங்கன்னு எங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா எங்களோட சந்தோஷம் இன்னும் டபுள் ஆகும். யாரு வாங்கினாங்கன்னு அடையாளம் தெரியுமா? கண்டிப்பா சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். 2 பேர் வந்தாங்க. மூஞ்சிய பார்க்க ரவுடி மாதிரியே இருந்துச்சு. அவங்க முகத்தை வரையறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? சார், நீங்க சரின்னு சொன்னா அவங்க முகத்தை நான் உட்லயே கார்விங் பண்ணி தரேன். 25 to 30 வயசுக்குள்ள. சார், சிக்கல் செல் அனிமியாவால பாதிக்கப்பட்ட ஒரு 50 to 25 பொண்ணுங்க 30 வயசுல இருக்கிறவங்கள எடுத்திருக்கோம் சார். அவங்க எல்லாரும் சமீபத்தில் பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். நம்ம சிட்டியில் எத்தனை ஸ்பா சென்டர்ஸ், பியூட்டி பார்லர்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பூர்வி இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவங்கள ஒருத்ததான் இவன். சார், நாங்க எங்களோட கடமையை முடிச்சிட்டோம். உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வாடி போயிருக்கீங்க? இதுல என்ன இருக்கு? சார், இது சில்ற மக்கள் எங்களுக்கு பரிசா கொடுத்தாங்க. சார், இது சிஐடி வெல்ஃபேர் ஃபண்டுக்கு எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன பங்களிப்பு. ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் சேரை பத்தி தெரிஞ்சுக்க தான் போனீங்களா இல்ல சந்தா விசாரிக்க போனீங்களா? அட, சந்தாவை விடுங்க சார். இந்த 2 ஸ்கெட்சையும் பாருங்க. சார், நாங்க சேரோட சேர்த்து அதோட ஜாதகத்தை உருவிட்டோம். கேஸை சால்வ் பண்ணிட்டோமா சார்? இல்ல, நீங்க 2 பேரும் இன்னும் அந்த கேஸை சால்வ் பண்ணல. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு அந்த பணம் கிடைச்சதுல, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சுத்தி முத்திலும் என்ன இருக்குன்னு போய் தேடுங்க. அங்க கரும்பு விற்கிற கடை ஏதாவது இருக்குதான்னு, சமீபத்தில் யாராவது அங்க கரும்பு வாங்கலான்னு போய் தெரிஞ்சுட்டு வாங்க. சார், மறுபடியும் நம்ம போகணுமா? கண்டிப்பா. இனிமே நீங்க 2 பேரும் தான் அந்த கேஸை சால்வ் பண்ணும். எஸ் சார். மறுபடியும் சந்தாவை வசூல் பண்ணிடாதீங்க சார், கிடைச்சிருச்சு. அவளோட பேரு மோனிகா.
நேத்து காலையில 11 மணிக்கு ஸ்பாக்கு போயிருக்கா. காலையில 9 மணிக்கு டாக்டர் பிளஸ் டயக்னோஸ்டிக் சென்டருக்கு போயிருக்கா. அப்படின்னா அந்த மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணேன் சார். அப்புறம் ஃபோன் ஆஃப். சொல்லுங்க. நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடியா? நீங்க மோனிகாவா? இல்லங்க, என்னோட பேரு சுனேரி. நான் இங்க பேயிங் கெஸ்டா இருக்கேன். அது அட, வந்து யார் வந்திருக்கா? சார் இந்த குரல் இங்க கேட்ட மாதிரி இருக்கு. சிஐடி ஆபீசர்ஸ், நீங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தீங்க? அப்படின்னா ஐ மீன் எங்களை பார்த்து நீங்க இவ்வளோ ஷாக் ஆகுறீங்கல்ல, எங்களுக்கு உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது மோனிகா வீடு தானே? மோனிகா என்னுடைய அக்கா. மோனிகாக்கு என்னாச்சு? உங்க சிஸ்டர் இப்ப எங்க இருக்காங்க? அக்கா ஒரு ஈவெண்ட் விஷயமா ஜெய்ப்பூர் போயிருக்காங்க. அவ ஈவெண்ட் மேனேஜரா வேலை பார்க்கறா. அப்படியா? உங்க சிஸ்டருக்கு ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது? வேற ஏதாச்சும் நம்பர் இருக்கா? அவ எந்த ஹோட்டல்ல தங்குறாளோ அந்த ஹோட்டல் நம்பர் என்கிட்ட இருக்கு. நீங்க கொஞ்சம் பேசுங்க, ஃபோன் பண்ணுங்க. ஆனா என் அக்காவுக்கு என்னாச்சு? நீங்க எல்லாரும் உங்ககிட்ட என்ன சொன்னமோ அதை மட்டும் செய்யுங்க. உங்க சிஸ்டருக்கு ஃபோன் போட்டு அவங்க கிட்ட பேசுங்க. சரி. உங்களோட சிஸ்டர் ஜெய்ப்பூருக்கு எப்போ போனாங்க? அக்கா முந்தா நேத்து போனாங்க. அவங்க யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? அது ஈவெண்ட் போறத என்கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போனாங்க. ஹலோ, மோனிகாவை கொஞ்சம் என்கிட்ட பேச சொல்றீங்களா? பாருங்க, நான் உங்க சிஸ்டர் மெகக் பேசுறேன். என்ன? அக்கா இந்த ஹோட்டலுக்கு போகலன்னு சொல்றாங்க. என்னுடைய அக்காக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். தலை வெட்டப்பட்ட நிலையில ஒரு பொண்ணோட பாடி, அதான் நீங்களும் பார்த்துருப்பீங்களா? அது மேபி உங்க சிஸ்டர் மோனிகா தான் இருக்கலாம். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்ல. அந்த மாதிரி நடக்காம இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணவே எங்களுக்கு உங்களோட பிளட் சாம்பிள்ஸ் வேணும், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. பூர்வி சார், நான் யோசிக்கிறதா நீ யோசிக்கிறியோ? ஆமாதையா, அது மெஹரோட வண்டி ஆக்சிடென்ட் ஆனது. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே தன்னோட சிஸ்டரோட தலை வெட்டப்பட்டது. எல்லாம் எதர்ச்சியாக நடக்க வாய்ப்பே இல்லை. எக்ஸாக்ட்லி. முன்னாடியே சிஸ்டரோட பாடி இருந்தும் இவளால் கண்டுபிடிக்க முடியலையே, விசித்திரமா இருக்க. இவ அப்பாவையே முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கா, ஆனால் நிஜத்துல வேற மாதிரி. இந்த இனிப்பான கரும்பு ஜூஸை குடிக்கிற மஜால நாம கெச்ச காட்டணுங்கிற விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? ஏய், நிறுத்து நிறுத்து. வந்துட்டாங்க. சார் சார், போன்ல பேசிக்கிட்டு இருக்கல அந்த பொம்பளை, அவ அந்த 2 ரவுடி பசங்களை பாத்திருக்கா. அவ ரொம்ப வித்தியாசமான பொம்பளை. நம்ம எது கேட்டாலும் முதல்ல தற்பெருமை பேசிட்டு அப்புறமா தான் பதில் சொல்லுவா. சரி வா, அவங்க தற்பெருமையை கேட்போம். கண்டிப்பா என்கிட்ட தானே கேட்கணும். நான் எனக்கே தப்பா சொல்லிருக்கேனா? என்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு தூரத்துல இருந்து கூட வருவாங்க. ஆமா, நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன். நீ கரெக்டா சொன்ன ஜக்கு பாய். சிஐடில இருந்து 2 போலீஸ்காரங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. ஜக்குபாய், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணு, போனை வச்சிடாத, இரு. சொல்லுங்க சார், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உன் போனெல்லாம் ஒழுங்கா வச்சுட்டு முதல்ல எங்க பாஸ கவனி. உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஜக்குபாய், இத கேள. சிஐடில இருந்து 2 போலீஸ்காரங்க வந்தாங்கன்னு சொன்னல, இப்ப அவங்களோட பாஸும் வந்திருக்காரு. என்கிட்ட இன்டர்வியூ பண்ண.
கேள. இப்போ சிஐடி கிட்ட இன்டர்வியூ பண்ண நான் இப்ப போறேன். நீ போனை வச்சிரு, நான் அப்புறமா பேசுறேன். சொல்லு சார், நிராலி கிட்ட என்ன கேட்கணும்? அந்த ரவுடி பசங்களை பத்தி கொஞ்சம் கேட்கணும். அவங்கள பத்தி தான் ஏற்கனவே இவங்க கிட்ட சொல்லிட்டேன்ல. அத உங்க வாயால மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. ஐயா, அவங்கள நான் காலையில பார்த்தேன். அந்த பக்கத்துல இருந்து வந்தாங்க. இங்க கரும்பு சாறு குடிச்சாங்க, கரும்பும் வாங்கிட்டாங்க. அப்புறம் பெரிய கருப்பு கலர் கார் வந்துச்சு. அவங்க 2 பேரும் அந்த பெரிய காரை பார்த்த உடனேயும் அந்த காரை பார்த்த மாதிரியே ஓடிட்டாங்க. அப்புறம் கதவு திறந்து உள்ள போய் உட்காந்துட்டாங்க. சார், நான் அவங்கள ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தேன். கருப்பா இருந்ததா ஒன்னும் தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க உள்ளே தான் இருந்தாங்க. அப்புறம் காரை விட்டு வெளியே வந்து வேகமா அவங்க கார் கிட்ட போய் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. சார், அந்த கருப்பு வண்டி அங்கேயே தான் நின்னுட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வெள்ளை கலர் வண்டி வந்தது. அதுல 3 பொண்ணுங்க வந்தது. அப்புறம் அந்த கருப்பு வண்டி அந்த வெள்ளை வண்டியை தொடர்ந்து போயிட்டே இருந்தது பின்னாடியே. அந்த கார் நம்பர் 4. நம்பர் 4? வண்டியோட நம்பர் 4 அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த வண்டியோட நம்பரை மறைக்கிறதுக்காக யாரோ அந்த காரோட நம்பர் பிளேட்ல மண்ணள்ளி போட்டிருக்காங்க. அது அந்த மாஸ்க் போட்டவனே தான். அந்த 2 தடியனுங்க தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த பாடியையும் மேல அந்த ஆளோட மண்டவோடையும் வச்சுட்டானுங்க. சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? இந்த பொண்ணு இஸ்பாவுக்கு ஃபுட் கியூர் பண்றதுக்காக வந்தா. நீங்க எனக்கு கால் பண்ணதும் இவளை பத்தின ஃபுல் டீடைல்ஸ கேதர் பண்ண. இவ பேரு மோனிகா. இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தா. என்ன, இந்த ஹோட்டல்ல தங்குனாங்களா? ஆமா சார், அவங்க இந்த ஹோட்டல்ல 3 நாள் தங்குனாங்க. 3 நாளா? சார், மோனிகா வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹோட்டல்ல 3 நாள் தங்கி ஸ்பா பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சார், இங்க பாருங்க. இதுல மோனிகாவோட ரோஹித்ன்ற பேரும் அடிப்படுது. 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தாங்களா? இவங்களோட ஹஸ்பண்ட். அவங்க ஹஸ்பண்டா? இந்த மெஹக் மோனிகாவோட ஹஸ்பண்டை பத்தி எதுவுமே சொல்லலையே. 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. ஓகே சார். சார், கடைசி நாள் வேற மாதிரி ஆயிடுச்சு. மோனிகா எங்க ஸ்பால தான் இருந்தா. அவளோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோமா வந்து இங்க இருந்து அவளை இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. சரி, அவங்க 2 பேரும் கிளம்பி எங்க தான் போனாங்க? ஐ மீன், அவங்க வண்டி ஏதாச்சும் கொண்டு வந்தாங்களா? இல்லையே சார், எங்க கிட்ட தான் கேப் கேட்டாங்க. அந்த கேப் டிரைவரோட டீடைல் உங்ககிட்ட இருக்கும்ல? இருக்கு சார். இங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போன அந்த கேப் டிரைவரை வர சொல்லுங்க. சரி சார், கூப்பிடுறேன். சார், ஃபுட்டேஜ் ரெடி சார். சார், இவர் தான் ரோஹித் குமார். சார், இவ யாரு? மெஹக்கோட அத்தானை பத்தி நாம போய் அவகிட்டயே கேட்போம். அவகிட்ட நீங்க எதுக்கு அப்படி பேசுனீங்க? அவளோட சிஸ்டர் அவளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாதா? உங்க ஃப்ரெண்டு எங்க கிட்ட போய் சொன்னாங்க. மோனிகா எங்கேயும் போகல. அவ இதே சிட்டில ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு ஆளோட தங்கியிருந்தா. அந்த ஆள் மோனிகாவோட புருஷன். புருஷனா? அக்காவுக்கு கல்யாணமே நடக்கல, அப்புறம் எங்க இருந்து புருஷன் வருவான்? அப்படியா? அப்படின்னா இது யாரு? ஏன் அமைதியா இருக்க? தெரியலையா? இவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. நீங்க யாராவது இவரை பார்த்திருக்கீங்களா? மெஹக், நீங்க போய் சொல்ற? மெஹக், மெஹக், உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. ஏன் நீங்க எல்லார்கிட்டயும் போய் சொன்ன? எதுக்கு தேவையில்லாம எங்க எல்லார்கிட்டயும் போய் சொன்ன? சொல்லு மெஹக். ஏன்? நவீன், நவீன் என்னோட புருஷன். அவன் என்னோட புருஷன். நவீன் உங்க புருஷனா? என்ன மெஹர், மோனிகாவும் நவீனை எப்படி ஹோட்டலுக்குள்ள போனாங்க? உனக்கெல்லாம் தெரியும்ல? எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதாவது நவீன்க்கு அக்காவுக்கு அஃபேர் போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஆனா இந்த சிட்டிக்குள்ளே ஒரு ஹோட்டலுக்குள்ள அவங்க சீக்கிரட்டா 2 பேரும் சந்திக்கிறாங்கன்ற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. சரி, நாங்க வந்து பாக்குறோம். நவீனையும் மோனிகாவையும் கூட்டிட்டு போய் விட்ட அந்த ஹோட்டல் டாக்ஸிக்காரன் கிடைச்சிட்டானா? சார், அவங்க 2 பேரும் இந்த இடத்துல தான் சார் விட்டேன். இங்கேயா விட்ட? ஆமாம் சார். இங்கே பன் ஃபேக்ட்ரியும் சின்ன சின்ன ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்கு. சரி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நீ போய் வண்டியில் உட்கார்.
ஓ நோ சார், இங்க பாருங்க எவ்வளோ பிளட்னு. அப்புறம் இங்க பாரு அபிஜித், ஹேமர் இருக்கு, சாப்பர் இருக்கு, கோடாரி இருக்கு, எல்லா ஆயுதங்களும் இங்க தானே இருக்கு. சம்பவம் இங்க தான் நடந்திருக்கும். சார் என்னாச்சு? ஆசிட் சார், நவீனோட தலையை இந்த ஆசிட்ல தான் முக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ, சார், மோதிரம் மோதிரமா? கொலகாரனோடது. சண்டையில தள்ளுமுள்ளு பண்ணி கீழே விழுந்திருக்கும். இந்த மோதிரம் ஏதோ ஒரு மென்மையான விரல்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. கண்டிப்பா அந்த விரலுக்கு இந்த மோதிரத்தை ஞாபகம் இருக்கும். நான் என் புருஷனை இழந்துட்டேன். என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க எல்லாரும் ஏன் மேலேயே பழி சுமத்திட்டு இருக்கீங்களே? கனிகாஜி, மோனிகா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்கு தெரியலையா உங்க புருஷன் மோனிகாவோட எப்பேற்பட்ட உறவு வச்சிருந்தாருன்னு? இந்த மாதிரி எப்படி நடக்க முடியும்? இதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நம்ப முடியல. நவீனுக்கு யார் கூடயே அஃபேர் போயிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா மோனிகா கூட தான் அவர் அஃபேர் வச்சிட்டு இருந்தாருன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார். இதைத்தான் ரொம்ப நேரமா நம்ப முடியலன்னு சொல்ற கனிகா மேடம். உங்க புருஷன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்கா, ஆனா உங்களுக்கு அது தெரியல. நீங்க ஃப்ரெண்டா நினைச்ச உங்க மோனிகா உங்க புருஷன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா, அதுவும் உங்களுக்கு தெரியல. எந்த வண்டியில உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த வண்டியும் உங்க புருஷனோடது தான், அதுவும் உங்களுக்கு தெரியலன்றீங்க. என்னம்மா, எப்படிமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும்? எப்படி இருக்க முடியும்? நீங்க சொல்றதை யாரெல்லாம் நம்ப முடியும்? நல்லா அழுங்க இப்போ. நீங்க எல்லாரும் எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டீங்க? உங்க ஆக்டிங்க்கு அவார்ட் தரலான்னு நினைக்கிறேன். சிஸ்டரோட பணம் முன்னாடியே விழுந்து கிடந்திருக்கு, ஆனா உங்களுக்கு அடையாளம் தெரியல. உங்களை யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்களே போஸ்ட் ஆஃபீஸுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சிருக்கலாம். நான் எதுக்கு என் அக்காவை கொலை பண்ணணும்? கொலை பண்றதுக்கான காரணம் எல்லார்கிட்டயும் இருக்கு, இவங்க கிட்டயும் இருக்கு. நீங்க சுனேரி எதுக்காக கூப்பிட்டீங்க சார்? இந்த கேள்விக்கு இப்போ சுனேரியே பதில் சொல்லுவாங்க. என்ன சுனேரி மேடம், வண்டியை ரொம்ப நல்லா தான் ஓட்டுறீங்க. காரா? நானா? சார், நான் எல்லா வண்டியும் ஓட்டுவேன். சைக்கிள், ஸ்கூட்டர், கார் எல்லாமே ஓட்ட வரும். ஆனா இவங்க கார் ஓட்டுறதுக்கும் இப்ப கூப்பிட்டு அனுப்புனதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் இப்ப தெரிய வந்துடும். சார், என்னாச்சு இப்போ? உங்களோட ஆள் எதுக்கு அடிக்கடி என்ன தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு? முதல்லயே நீங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நாங்க உங்களை கூப்பிட சொல்லி அனுப்பியிருக்க மாட்டோம். சரி, இப்ப சொல்லு, இவங்க 3 பேர்ல யாரு அந்த மாஸ்க போட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு போனது யாருன்னு சொல்லு. அடங்கொப்புறானே, இந்த பேர் அன்னைக்குதான். அன்னைக்கு வண்டியில இருந்தது இவதான். சுனேரி, நீதான் எங்களை ஆக்சிடென்ட் பண்ணியா? அவங்கள யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு மாஸ்க் போட்டிருந்தாங்க அவங்க. இதெல்லாம் யார் சொன்னதுனால நீ செஞ்ச? சொல்லு சீக்கிரம். யாரோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏதோ இதெல்லாம் இவங்களுக்கு நடுவுல இருக்க பிரச்சனை. என்னோட நேரத்தையும் உங்களோட நேரத்தையும் இப்ப தேவையில்லாம வீணடிக்கிறீங்க. உன்னோட மோதிரம் சுனேரி கிட்ட இருக்கு. மோதிரம் இவகிட்டயா? எப்படி அது பாசிபிள்? அது நடக்க வாய்ப்பே இல்லை. இல்லையா? சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுக்காக நம்புற. அப்ப நீயே சொல்லு, உன் மோதிரம் இங்க இருக்கு. விசாரிக்கிறதுக்கு எங்க கிட்ட இன்னொரு வழியும் இருக்கு. அதுல நேரமும் நிறைய மிச்சமாகும். பூர்வி,
சொல்றியா இல்ல? சொல்லிடுறேன். அது அந்த மோதிரம் எங்க தொலைஞ்சதுன்னா எங்க? நவீனையும் மோனிகாவும் கொன்னியே அங்கதானே? இந்த ரிங் எங்களுக்கு கிடைச்சது, சுனிரிக்காக இல்ல. ஷீலா, நீ எதுக்காக இந்த மாதிரி செஞ்ச? ஷீனா, இந்த எல்லா உண்மையும் உன் வாயிலிருந்து வரணும்னு தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணோம். ஏன்னா என்னோட ஆபீசர் அபிஜித் மெஹக்கோட வீட்டுல உன்னோட விரல்ல இருந்த அடையாளத்தை எப்பவோ அவர் கவனிச்சிட்டாரு. இருந்தாலும் உனக்கு எதிராக எங்களுக்கு நிறைய சாட்சி தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஷீனாவுக்கும் சுனேரிக்கும் மொபைல் லொகேஷன்ஸ் ஒன்றா தான் இருந்துச்சு. முதல்ல சுனேரியை வச்சு உண்மையை வர வச்சோம். தனக்கு பண தேவை இருந்ததால ஷீலாவுக்கு அவ வேலை போனதா அவ சொல்லிட்டா. சரி, நடந்த கதையை நீங்களே சொல்றீங்களா இல்லை எப்படி? என்னைக்காவது யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்களா? இல்ல. அதனாலதான் உங்க யாராலையும் என்னோட கோவத்தை புரிஞ்சுக்க முடியல. நான் அந்த நவீனை ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் அவரால் தான் நடந்தது. அவரு கனிகாவை விட்டுட்டு என் கூட தான் வரதா இருந்தாரு. ஆனா அவரு என் கூட வந்து சேராம மோனிகா கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அவளை அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஆனா அவரு என் கூட இல்லாம மோனிகா பக்கம் தான் இருந்தாரு. நீ என்ன நினைச்ச? பிளாக்மெயில் பண்ணி என்ன அடைஞ்சிடலான்னா? மெஹக்கையும் அதே மாதிரி நான் கொலை பண்ண திட்டம் போட்டு வச்சிருந்தேன். எல்லாம் முன்கூட்டியே தயாரா இருந்தது. மெஹக் போஸ்ட் ஆஃபீஸ்குள்ள வந்த உடனே மோனிகாவோட டெட் பாடியை பாப்பா. நான் மோனிகாவோட ட்ரெஸ்ஸை கூட மாத்திட்டேன். அதுக்கப்புறம் சுனேரி கூட மாஸ்க் போட்டிருந்தா. அதனால அவளுக்கு யாருன்னு தெரியல. சுனேரி மெஹக்க கொலை பண்ண கொஞ்ச நேரம் தான் இருந்தது. பிளான் படி அவ தான் இவளை கொல்றதா இருந்தது. நீ நினைச்சிருக்க பாழடைஞ்ச போஸ்ட் ஆபீஸ்க்கு சிஐடி எப்படி வருவாங்கன்னு நினைச்சிருப்ப. கொலைய பண்ணிட்டு ஜாலியா தப்பிச்சிடலாம்னு நினைச்சிருக்க. ஆமா, நீங்க வந்திருக்க மாட்டீங்க. இல்லையா? ஆனா ஏன் தலையெழுத்து தான் சரியில்லை. அங்க மெஹக்க தேடி 2 பசங்க வந்தாங்க. அவங்க 2 பேரால தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். ஆனா நானு நவீனையும் மோனிகாவையும் நல்லா கதற கொன்னு மண்டையில நல்லா நச்சு அடிச்சேன். அவங்களுக்கு இது தேவைதான். அவங்களுக்கு இப்படிதான் நடந்திருக்கணும். அதுதான் ஆச்சு. ஷீனா, நீ நவீனை காதலிச்ச. ஆனா நவீன் உனக்கு துரோகம் பண்ணிட்டா. அதனால நீ நவீனையும் மோனிகாவையும் இரக்கம் இல்லாம கொலை பண்ணிருக்க. அப்புறம் சுனேரி, நீ இந்த குற்றத்துல சீனாவுக்கு துணையா போயிருக்க. உங்க 2 பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் தெரியுமா? அது தூக்கு தண்டனையா தான் இருக்கும்.